ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தின் நல்ல போராட்டம் இது மனிதர்களோடு அல்ல, பாவ சோதனைகள், உலக ஆசைகள், சோம்பல்கள், பயங்கள் ஆகியவைகளோடு நாம் போராடுகிற போராட்டமாகும். இந்த போராட்டம் நல்லதுதான். ஏனென்றால் நம்முடைய நிலைகள் எந்த அளவு இருக்கிறது, நமக்கு யார் உதவி செய்வார், இந்த உலகத்திலே நாம் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை நம்பி, உலக மனிதர்களை நம்பி அநேக காரியங்களை செய்திருக்கிறோம், அதற்கான பலன் எப்பொழுது வரும் என்பதற்கு நம் சோதனைகள் மூலமாக, பாடுகள் மூலமாக, உபத்திரங்கள் மூலமாக தான் நாம் இருக்கிற நிலையை நாம் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். பல பேர் போராடுகிறார்கள், ஆனால் தனியாக போராடுகிறார்கள். யாரிடத்திலும் சொல்ல முடியாத கண்ணீர், மனசுக்குள் அடுக்கி வைத்த வேதனைகள், என்னால் முடியவில்லை என்ற புலம்பல்கள். அந்த நேரத்திலும் உலகம் சொல்கிறது தாங்கிக்கொள் என்று, ஆனால் தேவன் சொல்கிறார் என்னை தேடு என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் கேளுங்கள். இந்த வாழ்க்கை போராட்டம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த போராட்டத்தில் நம்மோடு யார் இருக்கிறார்? வசனம் விதமாக சொல்கிறது, சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைபடாது. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது. இந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கிற வேலைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் யோசிக்கிற செயல்கள், ஒரு வழி வாசல்களை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அவரை தேடும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடும் போது நீங்கள் இவ்விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வார். போராட்டம் என்பது மனித வாழ்க்கையில் நீங்கள் அநேக போராட்டங்களை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். வேலையில் ஒரு போராட்டங்கள், நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் வாய்க்குமா வாய்க்காதா என்று உங்களுக்குள்ளே ஒரு போராட்டங்கள், உங்களுடைய சிந்தைகள், உங்கள் திறன்கள் மீது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீர்கள். எந்த ஒரு காரியமும் நீங்கள் நன்மையாக நினைக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்காத போயிருக்கும். ஆனால் இந்த கால வேளையிலும் தேவன் உங்களை சொல்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசத்தோடு நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடும் போது ஒரு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு சந்தோஷமான ஜீவியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷமான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். கர்த்தர் தாமே இவ்விதமான விசுவாசத்தையும் நித்திய ஜீவனையும் உங்களுக்கு தந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.